இந்த கூட்டம் பொங்கல் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு கிளம்பி போன கூட்டம் இல்லைங்க, வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பின இளைஞர் கூட்டம் இது. பொதுவாகவே இளைஞர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது உண்டு. எந்த ஒரு தேர்தலிலும் வாக்களிக்க போதுமான ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. அன்னைக்கு பொழுது செல்போன்லயும் மற்ற இணையதளத்திலையும் செலவிடுவாங்க. பொறுப்பற்ற தலைமுறை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் தவிடுபடி ஆக்கும் வகையில இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி பல நூறு ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் சொந்த ஊருக்கு போய் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கான உதவிகளையோ இல்லை ஏற்பாடுகளையோ இந்த அரசோ நிர்வாகமோ செய்ய தவறிவிட்டதுன்னு தான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது. இவர்கள் அந்த இடத்துலையும் போய்கிட்டு டிவிக்கு அப்படிங்கிற குரல் அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி இளைஞர்களை தடுக்கப்பட வேண்டும், இவர்கள் வாக்கு பதியப்படக்கூடாது, சென்றடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு சதி செயல் நடந்திருப்பதாகவே அனைவராலும் கருதப்படுகிறது. ஏன்னா கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் பேசிய ஒவ்வொரு பேச்சுகளும் தீப்பொறியை கிளப்புவதாகவும் எதிர்கட்சிகளிலும் குறிப்பாக மற்ற ஆளுங்கட்சியின் வயிற்றில் புளிய கரைப்பும் விதமாகவே அவர் பேச்சு இருந்தது. கடைசி நேர பிரச்சாரம் பொதுவாக அரசியல் கணிப்புகளை புரட்டி போட்டுவிடும் என்பது இதற்கு முன் நடந்த தேர்தலில் எதிர்த்தது. இந்த இளைஞர் பட்டாளத்தின் தன்னெழுச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக ஒன்று தோன்றுகிறது. இந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத ஒரு தலைகீழ் திருப்பம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற மட்டும் நிதர்சனம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி இதற்கு முன்பு தமிழக தேர்தல் களம் கண்டதில்லை. இதற்கு முன்பு 40-50 ஆண்டுகளாக வாக்களித்த மக்களின் கருத்தாக இருக்கிறது. ஆக நாட்டுக்கு நன்மை நடந்தால் சரிதான் அப்படின்னு பெரும்பாலானோர் கருதுகிறாங்க.